அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 52ஆம் அத்தியாயம். சிப்ராவின் மகிமை. சனத்குமாரர் கூறினார், சிறப்பு மிக்கவரே, சிப்ராவின் சிறந்த மகத்துவத்தை மேலும் கேளுங்கள். அதை கேட்பது குதிரை யாகத்தின் பலனை தருகிறது. எல்லா இடங்களிலும் சிப்ரா நதி எல்லா வகையிலும் தகுதியானது. அது புனிதமானது மற்றும் பாவங்களை அளிக்கிறது. குறிப்பாக அது வடக்கு நோக்கி பாயும் அவந்தியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றிய மங்களகரமான நதி வராக சுவாமியின் மகளாக மாறியது என்பதை நான் விரிவாக விளக்கும் போது கேளுங்கள். வியாசமா முனிவரே, மிகவும் மங்களகரமான கதையை, மங்களகரமான புராண கதையை, அதன் பிறப்பு குறித்து கேளுங்கள். முன்பு ஒரு பெரிய அசுரன் இருந்தான். மிகவும் சக்தி வாய்ந்த ஹிரண்யாக்ஷன். அவன் துன்மார்க்க ஆன்மா கொண்ட தானவர்களின் உதவியுடன் முழு பூமியையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஒரு பேரரசு ராஜ்யத்தை நிறுவினான். அவன் அனைத்து உலகங்களையும் சூரர்களையும் தேவேந்திரனை தலைவனாக கொண்டு வென்றான். அவன் பகுதிகளின் பாதுகாவலர்களையும் வசுபாலர்களையும் செல்வங்களின் காவல் தெய்வங்கள் ஒதுக்கி வைத்தான். அவன் அசுரர்களின் அதிபதியானான். அவன் அனைத்து உலகங்களையும் ஆள்கின்றான். அவனால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தேவர்களின் அனைத்து குழுக்களும் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் ராஜ்யங்களை இழந்து சாதாரண மனிதர்களைப் போல பூமியில் அலைந்தன. வேறு இடங்களில் அடைக்கலம் பெற முடியாமல் அவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் தேடினர். அங்கு சென்று அவரை வணங்கிய பின்னர் அவர்கள் தைத்தியரின் செயல்களை குறித்து தெரிவித்தனர். பரிசுத்தமான ஐயா, இது என்ன? ஏதோ நீங்கள் செய்ய வேண்டும். மகா பகவான் பரமேஸ்வரர் முட்கள் எதிரிகள் இல்லாத சொர்க்கத்தை ஹிரண்யாக்ஷர் தைத்தியர் வலுக்கட்டாயமாக பறித்து விட்டார். இதன் மூலம் தேவர்களின் அனைத்து குழுக்களும் உடனடியாக கிட்டத்தட்ட அடைந்துவிட்டன. அவர் நமது யஜ்ஞங்களின் பகுதிகளில் பங்கேற்கிறார். நாம் எந்த வழியில் உயிருடன் இருக்க முடியும்? நாம் எப்படி பூமியில் தொடர்ந்து இருக்க முடியும்? தேவர்களின் இந்த பரிதாபகரமான மற்றும் மனச்சோர்வடைந்த வார்த்தைகளை கேட்டதும் பிதாமகர் பிரம்மதேவர் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற அழகான வார்த்தைகளை கூறினார். பிரம்மதேவர் கூறினார், சிறந்த சூரர்களே, நீங்கள் அனைவரும் கவனத்துடன் கேளுங்கள். முன்பு இந்த மனிதன் பகவான் ஸ்ரீவைகுண்டர் அழகிய மாளிகையில் ஒப்பற்ற பிரகாசம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாயில் காவலராக மிகச்சிறந்த உதவியாளராக இருந்தார். அவரது பெயர் ஜெயன். இந்த வலிமை மிக்கவருடன் விஜயனும் இருந்தார். இந்த 2 மந்திரி அதிகாரிகளுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வேடத்தில் அவர்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் புலன்களின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தனர். சிறந்த சூரர்களே, தங்கள் தடிகளை பிடித்து கொண்டு வீரமிக்கவர்கள் எப்போதும் வாயில்களில் கவனத்துடன் நிற்பார்கள். ஒருமுறை பிரம்மதேவரின் மனதில் இருந்து தோன்றிய மைந்தர்களான புகழ்பெற்ற சனகர் மற்றும் பிறர் சுதந்திரமாக சுற்றி திரிந்த போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்திற்கு வந்தனர். அவர்கள் இறைவனை காண தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் இந்த இருவரும் வாயில் காவலர்கள் தடுத்தனர். அவர்கள் அனைவரும் தரையில் விழுந்தனர். வியாசமா முனிவரே, இந்த குமாரர்கள் தங்கள் மிகுந்த துயரத்தால் மயக்கமடைந்தனர். அப்போது வலிமை மிக்க தாமரை கண்களை கொண்ட இறைவன் அங்கு வந்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று தரையில் பரிதாபமாக கிடந்த குமாரர்களை கண்டார். மதுசூதனன் அவர்களை தூக்கி தனது மடியில் வைத்து அணைத்து கொண்டார். அவர்களின் தலைகளின் கிரீடத்தை முகர்ந்து பார்த்து 2 கைகளாலும் அவர்களை தழுவி அவர் கேட்டார், உங்களுக்குள் இந்த மனச்சோர்வு எங்கிருந்து வருகிறது? யாரோ ஒருவரால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். குழந்தைகளே, பக்தியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களும் நீதியை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவர்களுமானவரே, அதற்கான காரணத்தை எங்களுக்கு கூறுங்கள். சனத்குமாரர்கள் கூறினர், பெரிய அரசரே, இதை கேட்கட்டும். எங்கள் துயரம் இப்படித்தான். பெரிய பகவானே, கேளுங்கள். நாங்கள் இந்த அவல நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். நாங்கள் 4 சகோதரர்கள் உலகங்களில் அலைந்து திரிந்து வருகிறோம். பகவானே, ஆண்டவரே, நாங்கள் உங்களை காண விரும்பினோம். ஆனால் இப்போது நாங்கள் துக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோம். 2 வாயில் காப்பாளர்களால் திடீரென்று நாங்கள் தடை செய்யப்பட்டோம். எனவே நாங்கள் இந்த அவல நிலையில் இருந்தோம்.
ஆனால் இப்போது நாங்கள் உங்களால் காப்பாற்றப்பட்டோம். பகவான் கூறினார், இனிமேல் இந்த இருவருக்கும் இந்த பகுதியில் நிரந்தரமாக தங்க இடமில்லை. அவர்கள் எனக்கு விரோதமானவர்கள் என்பதால் அவர்கள் ஒரு அசுர இனத்தில் பிறப்பார்கள். வியாசமா முனிவரே, அவர்கள் திடீரென்று அசுர பிறவியை அடைந்தனர். ஜெயன் மற்றும் விஜயன் என்ற துஷ்ட குணம் கொண்ட இருவரும் மனிதர்கள் தவம், தானம் மற்றும் தியானம் மூலம் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்தால் 1000 பிறவிகளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மீது பக்தியை பெறுவார்கள். தீய எண்ணத்துடன் அவர்கள் 3 பிறவிகளை கடந்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்குள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி பிறக்கும். அவர்கள் தாமச இயற்கையின் வயிற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷனாகவும், உலகையே அழவைத்த தைத்தியர் கும்பகர்ணன் மற்றும் ராவணனாகவும், தண்டபக்திரன் மற்றும் சிசுபாலனாகவும் மறுபிறவி எடுத்தனர். இவை மக்களுக்கு தெரிந்த 3 பிறப்புகள். ஹிரண்யாக்ஷன் என்று அழைக்கப்படும் பெரும் சக்தி வாய்ந்த தைத்தியர் தீய மனம் கொண்டவராக ஆனார். அவர் பிராமணர்களையும் தேவர்களையும் கண்டித்தார். அவர் அனைத்து தேவர்களையும் வென்று சொர்க்கத்தையே ஆக்கிரமித்தார். அவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டனர். தோற்கடிக்கப்பட்டு தங்கள் ராஜ்யத்தை இழந்த அவர்கள் மனிதர்களைப் போல பூமியில் சுற்றி திரியத் தொடங்கினர். ஸ்வதா, ஸ்வாஹா மற்றும் வஷ என்ற வார்த்தைகள் எங்கும் காணப்படவில்லை. கேட்டது குறிப்பாக தேவர்களை வணங்குவதோ பிராமணர்களை மதிக்கிறதோ இல்லை. உன்னத ஆன்ம முனிவர்களின் ஆசிரமங்களில் எந்த தீர்த்தமும் பிரகாசிக்கவில்லை. புனிதமான புனித தலங்களும் ஆலயங்களும் இல்லை. துஷ்ட தைத்தியர்கள் தாக்கி அவர் ஒரு கொடுங்கோலனாக ஆட்சி செய்த போது பல்வேறு சாதிகளிலும் வாழ்க்கை நிலைகளிலும் மக்களின் புனித செயல்களிலும் பெண்களின் கற்பும் நின்றுவிட்டன. மனதிலும் செயல்களிலும் தீயவர்கள், அசுரத்தனமான மந்திரம் மற்றும் சூனியத்தில் ஈடுபடுபவர்கள், மிகவும் திமிர் பிடித்தவர்கள், வாழ்க்கை முறையில் மத வெறி பிடித்தவர்கள், அவர்கள் அனைவரும் நீதியை வெறுத்தனர். நடத்தையில் மிருகத்தனமானவர்கள், அவர்கள் அனைவரையும் பெயரளவில் பிராமணர்கள் என்று மட்டுமே குறிப்பிட முடியும். அவர்கள் பிராமணர்கள் என்று கூறிக்கொண்டனர். முழு பூமியையும் காட்டு மிராண்டிகளால் நிறைந்தது, வேதனையானது மற்றும் பல வேதனைகளால் மூழ்கடிக்கப்பட்டது. வேதம் என்றால் என்ன? ஸ்மிருதி என்றால் என்ன? யக்ஞம் என்றால் என்ன? தட்சிணம் என்றால் என்ன? இவை அனைத்திலும் மக்கள் அலட்சியமாக இருந்தனர். முழு பூமியும் இருளாகவும் அறியாமையாகவும் மாறியது. இதனால் வியாசமா முனிவரே, 3 உலகங்களும் குறைபாடு உள்ளவையாகவும் மாசுபட்டவையாகவும் மாறின. பரதனின் வழி தோன்றலே, நீதியின் வீழ்ச்சியும் சிதைவும் அநீதியின் மரியாதையும் ஏற்படும் போதெல்லாம் நான் என்னை படைத்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இதனை நினைவு கூர்ந்து கேளல் திருமுகம் கொண்டவராக பன்றி வடிவம் எடுத்தவராக அவதரித்தார். அவர் தெய்வீகமானவர் மற்றும் ஸ்வேத துவீபருடன் வெள்ளை கண்டம் ஒப்பிடத்தக்கவர். பகவானால் விளையாட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கேளலின் இந்த உடல் வடிவத்தில் வளைந்த பற்கள் யூபத்தின் தியாக கம்பத்தின் நோக்கத்திற்கு உதவியது. அதன் இயற்கையான வாசனை ஹவிஸ், உடலின் மேலுள்ள முடிகள், விதைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகள், பாதங்கள் வேதங்கள், தண்டு சூரியன், நாக்கு நெருப்பு, அன்னம் நெய் பிரசாதம். இந்த யக்ஞகாயம், யக்ஞத்தின் உருவகம் மிகவும் திறமையானது, உறுதியானது மற்றும் வலிமையானது. அதன் உட்புற வாயுடன் அவரது முணுமுணுக்கும் கரகரப்பான ஒலி உத்கானா சாமன் பாடல்களில் மந்திரம். அவர் விளையாடுவது ரித்விக்குகளின் செயல்பாடு. அவரது சுவாசம் ரிக்வேத குருவான ஹோத்ரியின் செயல்பாடாகும். சபையின் புத்திசாலி உறுப்பினர்கள் அவரது கை கால்கள் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள். அவரது உணவு புச்சகர்மன், யாகத்தில் பிரம்மாண்ட சடங்குகள், எஜமானர், வேள்வி செய்பவர், மிகவும் மதிக்கப்பட்டார். குட்டை பலிபீடத்தின் நீட்டிப்பாகும். பிரம்மதேவர் அத்வர்யு
காடு அவரது வசிப்பிடமாகும். அவர் உலகத்தின் வெளிப்பாட்டை கொண்ட லோகத்தின் சாட்சியாக இருந்தார். அவர் பெரியவர் மற்றும் சிறியவர்களை பெற்றெடுத்தார் மற்றும் தூய்மையானவர். ஆதிகால புருஷன், ஈசானன், இறைவன், புருஹதன், பெரும்பாலும் அழைக்கப்பட்டவன், புருஷ்டன், பெரும்பாலும் புகழப்பட்டவன். அவரால், அதாவது யக்ஞவராக மூர்த்தியால், ஹிரண்யாக்ஷர், பலரால் அணுக முடியாத தைத்தியர் கொல்லப்பட்டார். மிகுந்த சிரமத்துடன் பல போர்களை செய்த பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டார். முன்பு தைத்தியரால் துன்புறுத்தப்பட்ட பூமி ரசாதலத்தின் அடிப்பகுதியில் புதைந்து போயிருந்தது. பிறை நிலவை போன்ற வளைந்த பற்கள் தந்தைகள் மூலம் வராகரால் அது உயர்த்தப்பட்டது. அனைத்து தானவர்களும் கொல்லப்பட்டனர். எஞ்சியிருந்த அனைவரும் பாதாளத்திற்கு சென்றனர். மங்களகரமான புனிதமான காற்று வீசியது. சூரியன் பிரகாசமாகியது. அமைதியான நெருப்புகள் எரிந்தன. அறைகளில் எழுந்த ஒலிகள் அமைதியாகின. ஆறுகள் அவற்றின் சரியான படுக்கைகளில் ஓடின. பெருங்கடல்கள் இயல்பு நிலையை அடைந்தன. எல்லாவற்றையும் கண்டதும் வியாசமா முனிவரே, இறைவன் தனக்குள் மகிழ்ச்சி அடைந்தார். பன்றியின் உடல் வடிவத்தில், அதாவது கேழல் முகம் கொண்ட இறைவன் விரும்பிய அனைத்து நன்மைகளையும் அளித்தார். தைத்தியரை கொன்ற இறைவன் மிகுந்த பேரின்பம் அடைந்து வரங்களை அருளினார். இந்த நித்திய நதி அவரது இதயத்திலிருந்து பாய்ந்து பேரின்ப நீரால் நிரம்பியது மற்றும் அனைத்து பேரின்பங்களையும் வரங்களாக அருளியது. அது பல யோஜனைகள் வழியாக நீண்டது. ஏராளமான தண்ணீருடன் அது விரும்பியபடி பாய்ந்தது. அது தாமரைகளாலும் ஹம்சம் எனப்படும் அன்னங்களாலும் மற்றும் கரண்டபா சிவப்பு வாத்துக்கள் போன்ற நீர்வாழ் பறவைகளாலும் நிறைந்தது. அது அதன் ஓட்டத்தின் நேராக மின்னும் அழகோடு இருந்தது. இது யக்ஷர்களாலும் கந்தர்வர்களாலும் நாடப்படுகிறது. இது கிண்ணறர்களாலும் பறவைகளின் கூட்டத்தாலும் பாடப்படுகிறது. அப்சர பெண்கள் அதன் மரியாதைக்காக நடனமாடினர். பெரிய முனிவர்கள் அதை புகழ்ந்தனர். நெருப்பில் ஹவானா செய்யும் நண்பர்கள் அதை அழைத்தனர். இது துறவி மன்னர்களால் நாடப்படுகிறது. நீட்டிய மார்பகங்களை கொண்ட இளம் பெண்கள் அதில் விளையாடினர். பிரபுக்கள், யானைகள் அதன் நீரை கிளறிய சில இடங்களில் அது அழகாக பிரகாசித்தது. வேதங்களை அறிந்த பிராமணர்களால் இது சேவை செய்யப்படுவதற்கு தகுதியானது. சித்தர்களும் துதிக்கத்தக்க ஆன்மாக்களின் முனிவர்களும் இதை எப்போதும் நாடுகிறார்கள். இது மனிதர்களுக்கு ஆன்மீக நிறைவை அளிப்பது. பத்மாவதி என்ற அழகிய நகரம் இன்பமயமான மகா கால வனத்தில் உள்ளது. ஒரு பழங்கால அற்புதமான மற்றும் அழகான குண்டம் உள்ளது. அங்கு நீராடும் மக்கள் நித்திய சிவலோகத்திற்கு செல்கிறார்கள். வியாசமா முனிவரே, உலகங்களை புனிதப்படுத்தும் பெரிய சிப்ரா இங்கே இணைந்தது. துன்மார்க்க தைத்தியர்களின் அழிவிற்கு உகந்த அனைத்தும் வராக மூர்த்தியால் செய்யப்பட்டன. எனவே கேழலின் வடிவத்தில் இருந்த, அதாவது பன்றி முகம் கொண்ட வடிவத்தில் இருந்த இறைவன் தேவர்களை வேதனையிலிருந்தும் மிகுந்த கஷ்டங்களிலிருந்தும் விடுவித்தார். அனைத்து தேவர்களும் தேவேந்திரனை தலைவனாக கொண்டு கரங்களை மரியாதையுடன் இணைத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன் நின்று எப்போதும் துதித்து பாடினர். பிரபஞ்சத்தின் பிரபுவே, தேவர்களின் தலைவரே, யாருடைய நாமத்தையும் மகிமையையும் கேட்பவனே, நாம் செய்ய வேண்டிய சடங்கு என்ன? கொடைகள் வழங்குதல், தவம் செய்தல், புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, தெய்வத்தை காண்பது போன்றவை. எங்களால் மீண்டும் சொர்க்கம் கிடைக்கும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பகவானே, இந்த இரகசியம் அனைத்தையும் எங்களுக்கு கூறுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், சூரர்களே, உங்கள் நிறைவேற்றத்திற்கான வழிமுறைகளை அனைவரும் கேளுங்கள். அற்புதமான மகா காலவனம் புனிதமானது, தகுதியானது மற்றும் அனைத்து இரகசியங்களிலும் மிகப்பெரிய இரகசியம். என் உடலில் இருந்து வெளிப்படும் புனித நீரின் சிப்ரா தன்னை இணைத்து கொண்டது. இது நீலகங்கை என்றே அழைக்கப்படுகிறது. சிறந்த நதி மற்றும் கிழக்கு சரஸ்வதி, அதுவும் அங்கே இருக்கிறது. புஷ்கரம், கயை தீர்த்தம் மற்றும் அற்புதமான புருஷோத்தம சாரங்கள் உள்ளன. விரைவாக அங்கு செல்லுங்கள். நீங்கள் உங்கள் உலகங்களை மீண்டும் பெறுவீர்கள். தேவர்களின் இறைவனின், பிரபஞ்சத்தின் இறைவனின் இந்த சிறந்த உரையை கேட்டதும்
பிரம்மதேவர் மற்றும் சக்ரர் என்றழைக்கப்படும் தேவேந்திரனை தலைவர்களாக கொண்ட அனைத்து தேவர்களின் குழுக்களும் சிறந்த சிப்ரா நதி இருக்கும் அழகான மகா காலவனத்திற்கு சென்றனர். அவர்கள் நீராடல், தானம் போன்ற புனித சடங்குகளை செய்து சரியான முறையில் ஸ்ரார்த்தத்தை செய்தனர். அதன் தகுதியால் சூரர்கள் தங்கள் சொந்த உலகங்களுக்கு திரும்பிச் சென்றனர். இவ்வாறு வியாசமா முனிவரே உலகங்களை புனிதப்படுத்துபவரான சிப்ரா நதி புகழப்பட்டது. அதிலிருந்து ஒப்பிட முடியாத பிரகாசம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வராக ஏரி பிறந்தது. அதை காண்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் பிராமண வதம் செய்த பாவத்தை தணிக்க முடியும். இங்கு புனித நீர் அருந்தி தேவையான ஸ்ரார்த்தத்தை செய்து ஒரு கறவை மாட்டை தானம் செய்வதன் மூலம் ஒருவர் விஷ்ணு லோகத்தில் கௌரவிக்கப்படுகிறார். 52ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.